கோடிங்னேட்டரோட பேஜினேஷன் லைப்ரரி பயன்படுத்தி நீங்கள் எப்படி ஒரு பேஜுக்கு பேஜினேஷனை பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பேஜினேஷனை பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு சில டேட்டாஸ் தேவைப்படும். அதனால் உங்கள் டேட்டாபேஸில் போயிட்டு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நான் டேரெக்டாக ஒரு SQL query ரன் பண்ணுறேன். இந்த SQL query ஆத்தர்ஸ்ன்ற ஒரு டேபிளை உருவாக்கிடும். இந்த ஆத்தர்ஸ் டேபிளுக்குள்ளே என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் டேட் மற்றும் ஆடட் அப்படின்ற 6 ஃபீல்ட்ஸ் இருக்குது ஐடியோடு சேர்த்து. இப்போ இந்த டேபிளுக்குள்ளே சில டேட்டாக்களை இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கும் நான் ஒரு query ரன் பண்ணுறேன். இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50 டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கான இன்சர்ட் query இது. இதை ரன் பண்ண உடனே எனக்கு 50 ஆத்தர்ஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாமே உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸ் உள்ள இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்களுடைய கோடிங்னேட்டர் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல் வேலையாக நீங்கள் கான்ஃபிகுள்ளே போயிட்டு டேட்டாபேஸில் உங்களுடைய டேட்டாபேஸை கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபோல்டரில் மாடல்ஸ் ஃபோல்டரில் நம்ம ஒரு மாடலை முதல்ல உருவாக்க போகிறோம். ஏன்னா இந்த மாடலோட முக்கியத்துவம் இங்கே அதிகம். அதனால் author_model அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஃபைலை நான் உருவாக்கிடுறேன். இது ஒரு மாடல் கிளாஸ். இதுக்குள்ளே 2 ஃபங்க்ஷன் வரப்போகுது. முதல் ஒரு ஃபங்க்ஷன் getCount அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய மொத்த டேபிளுக்கான கவுண்ட்டை எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம query builder பயன்படுத்த வேண்டியது இருக்குது. this db இந்த query builderல count all results அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. count_all_resultsன்னு இந்த ஃபங்க்ஷன் இப்படி பயன்படுத்தணும். இது ஒரு டேபிளில் மொத்தம் எத்தனை டேட்டாஸ் இருக்குன்ற எண்ணிக்கையை திரும்ப தந்துடும். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம டேபிளோட நேம் என்னவோ அதை கொடுக்கணும். அதை கொடுத்த பின்னே இந்த டேபிளில் இருக்கிற மொத்த டேட்டாக்களோட எண்ணிக்கையை ஒரு இன்டீஜர் டேட்டாவாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதை நம்ம கண்ட்ரோலருக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இங்கே ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கீழே 2வது ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் getAuthors ஃபங்க்ஷன். இதுதான் ஆத்தர்களோட டேட்டாவை நம்ம எடுக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். இதுக்கு 2 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஒன்று லிமிட், இன்னொன்று ஸ்டார்ட். இந்த ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம பண்ண போகிறது பேஜினேஷனுக்கான எக்ஸாம்பிள்ன்றதால ஒரு பேஜுக்கு நம்ம 10 டேட்டாவை தான் காட்ட போகிறோம். அடுத்தடுத்த 10 டேட்டாவை எடுக்கிறதுக்கு கீழே இருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணும்போது அதில் கிடைக்கிற லிங்க்கோட பேராமீட்டரை வாங்கி அடுத்த 10 டேட்டாவை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி 10 டேட்டாவை நம்ம எடுக்கிறதால எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்னு டேபிளில் நம்மளுக்கு சொல்லி ஆகணும். அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் வேரியபிளை பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்டார்ட் வேரியபிளுக்குள்ளே நம்ம என்ன கொடுப்போம்னா, எங்கேருந்து டேபிளோட டேட்டாவை எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதை URLோட செக்மெண்ட்லேருந்து எடுத்து அந்த ஆஃப்செட் வேல்யூவை வச்சு டேட்டாபேஸ் அந்த இடத்துலேருந்து 10 டேட்டாக்களை எடுக்க ஆரம்பிக்கும். லிமிட்டுங்கிறது ஒரு பேஜுக்கு எத்தனை டேட்டாவை நம்ம லிஸ்ட் பண்ணுறோம், 10 தானே. அந்த லிமிட்டை தான் 10ன்னு இந்த இடத்துல பாஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு query எழுத போகிறோம். this db லிமிட், ஏன்னா இங்கே நம்ம லிமிட்டை கொடுக்க போகிறோம்ல, அதுக்குள்ளே நம்மளோட லிமிட் வேரியபிள். 2வது ஆர்குமெண்ட்டாக ஸ்டார்ட்ன்ற வேரியபிள். இந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம லிமிட்டையும் ஆஃப்செட்டையும் கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்த லைனில் queryன்ற வேரியபிள்குள்ளே this db get, அதில் நம்மளுடைய டேபிள் நேமான authors. இப்போ இதில் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். இந்த query ஆப்ஜெக்ட்லேருந்து ரிசல்ட் எடுக்கணும். அதுக்கு return query result அப்படின்ற மெத்தட் கால் பண்ணோடனே நம்மளுக்கு டேட்டா எல்லாமே ஆப்ஜெக்டாக கிடச்சிரும். இப்போ அடுத்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்குள்ளே ஒரு கண்ட்ரோலரை உருவாக்க போகிறோம். அதுக்கு நான் ஆத்தர்ன்ற பெயரில் ஒரு கண்ட்ரோலரை உருவாக்கிக்கிறேன். இந்த கண்ட்ரோலர் கிளாஸ்க்குள்ளே நம்ம முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். இதில் நம்மளுடைய பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை முதல்ல கால் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கோடிங்னேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். இல்லைனா திஸ்ன்ற வேரியபிளை உங்களால் பயன்படுத்த முடியாது. அடுத்து நம்ம சில விஷயங்களை லோட் பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல திஸ் லோட் ஹெல்ப்பர், அதில் நம்ம URLன்ற ஒரு ஹெல்ப்பரை பயன்படுத்தணும். ஏன்னா இதுக்குள்ளே base_URLன்ற ஒரு மெத்தடை பயன்படுத்த போகிறோம். அடுத்து திஸ் லோட் மாடல், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து நம்ம ஒரு மாடல் ஃபைலை லோட் பண்ண போகிறோம். அந்த மாடல் ஃபைல் தான் author_model. அதுக்கடுத்து திஸ் லோட் லைப்ரரி, இந்த வாட்டி ஒரு லைப்ரரி லோட் பண்ண போகிறோம். அந்த லைப்ரரி தான் பேஜினேஷன் லைப்ரரி. இது கோடிங்னேட்டருக்குள்ளேயே இருக்க ஒரு லைப்ரரி. இதுதான் நம்ம பேஜினேஷனுக்கு சில உதவிகளை செய்ய போகுது. அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன் கீழே இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்காக பப்ளிக் ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ்ன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே
கான்ஃபிக்ன்ற ஒரு வேரியபிளை நான் உருவாக்கிக்கிறேன். இது ஒரு அரே வேரியபிள். இதுக்குள்ளே ஒரு சில கான்ஃபிகரேஷனை வாங்க போகிறோம். முதல்ல base_url அப்படின்ற கான்ஃபிகரேஷனை நம்ம வாங்கணும். இதில் நம்ம பேஜினேஷனில் வர எல்லா நம்பருக்கும் எந்த URL கொடுக்கணுமோ அந்த URL தான் இங்கே கொடுக்கணும். அதுக்கு base_url அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். அதில் ஆத்தர்ன்ற கண்ட்ரோலரை ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். அடுத்த கான்ஃபிகரேஷன் total_rows. இதுக்குள்ளே நம்ம மொத்தம் எத்தனை டேட்டாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்ற ரோஸ் எல்லாத்தையும் வாங்கணும். அதுக்கு this author_model அப்படின்ற மாடல் கிளாஸில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கோம். அதுதான் get count. இந்த get countன்றது மொத்தமாக நம்ம டேபிளில் எத்தனை டேட்டாஸ் இருக்குன்ற கவுண்ட்டை வாங்கி கொடுத்துரும். அடுத்த கான்ஃபிகரேஷன் per_page அப்படின்ற ஒரு ஃபீல்டை வாங்கிக்கிறோம். இதில் ஒரு பேஜுக்கு நம்ம எத்தனை டேட்டாஸ் கொடுக்க போகிறோம்? மொத்தம் 10 டேட்டாஸ். அதனால் 10ன்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அடுத்த கான்ஃபிகரேஷன் URI_segment. நம்ம பேஜினேஷனுக்காக கொடுக்குற URLல எந்த செக்மெண்ட்டை எடுத்து ஆஃப்செட் வேல்யூவாக நம்ம டேட்டா பேஸில் கொடுத்து 10 டேட்டாவை வாங்க போகிறோங்கிறத கொடுக்கணும். இந்த ப்ராஜெக்டை நம்ம முடித்து கடைசியாக டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பேஜினேஷனுக்கான URL இப்படி தான் இருக்கும். இதில் இந்த பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய பேஸ் URL. இங்கேருந்து தான் URI செக்மெண்ட் ஆரம்பிக்குது. இது முதல் URI செக்மெண்ட். இது ரெண்டாவது URI செக்மெண்ட். ரெண்டாவது URI செக்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு பேஜினேஷனுக்கான ஆஃப்செட் வேல்யூ கிடைக்குது. அதாவது எங்கேருந்து டேட்டா பேஸில் அடுத்த 10 டேட்டாவை எடுக்கணுங்கிறதுக்கான நம்பர். இது நம்மளுக்கு ரெண்டாவது URI செக்மெண்ட்டில் தான் கிடைக்குதுன்றதால இங்கே URI செக்மெண்ட்டாக நம்ம 2ன்ற வேல்யூ வாங்கிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ரவுட்ஸில் URI-யாக இந்த கண்ட்ரோலரோட பேத்தை வச்சுக்கணும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ திஸ் பேஜினேஷன்ற ப்ராப்பர்ட்டியை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதில் இனிஷியலைஸ்ன்ற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். இந்த இனிஷியலைஸ் மெத்தடுக்குள்ளே நம்ம மேலே வாங்கின இந்த கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்துடுறோம். இந்த பேஜினேஷனுக்கான லைப்ரரி இருக்கிறதால தான் நம்ம இந்த பேஜினேஷன் ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுக்கு அடுத்து ஒரு if else ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்த போகிறோம். இதில் if this அப்படின்ற நம்மளுடைய கோடிங்நெட்டரோட ப்ராப்பர்ட்டி ஆக்சஸர்லேருந்து URIன்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம செக்மெண்ட்டை எடுக்கிறோம். இது URIலேருந்து ஒரு செக்மெண்ட்டை எடுக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். இந்த செக்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே 2ன்ற வேல்யூ கொடுக்குறோம். ஏன்னா ரெண்டாவது செக்மெண்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம் URIலேருந்து. இந்த ரெண்டாவது வேல்யூ காலியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். அப்போது பேஜ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே இந்த ரெண்டாவது செக்மெண்ட்டுக்கான வேல்யூவை வாங்கி வச்சுக்கிறோம். ஏன்னா ஆஃப்செட் வேல்யூவாக நம்ம கொடுக்க போகிறது இந்த பேஜ் வேரியபிள்குள்ளே இருக்கும். ஒருவேளை காலியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். அதுக்குள்ளே பேஜ்ன்ற வேரியபிள்குள்ளே 0ன்னு நாம் கொடுத்துருவோம். அப்போ ஆஃப்செட் வேல்யூ காலியாக இருக்கும் போது 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இதுக்கு அடுத்து வியூ பேஜில் டேட்டாவை கொடுக்கறதுக்காக டேட்டான்ற ஒரு அரே வேரியபிளில் லிங்க்ஸ்ன்ற இண்டெக்ஸில் நம்ம ஒரு டேட்டாவை கொடுக்கும். அதுக்கு திஸ் பேஜினேஷன் அப்படின்ற நம்மளோட இந்த பேஜினேஷன் லைப்ரரியில் ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் create_links. இந்த மெத்தட் பேஜினேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி ஒரு HTML டேட்டாவை நம்மளுக்கு கொடுத்துரும். அதை இந்த லிங்க்ஸ் வேரியபிளில் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த டேட்டா அரேயில் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆத்தர்ஸ்ன்ற இண்டெக்ஸில் ஆத்தர்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையும் வாங்குகிறோம். அதனால் திஸ் author_model அதில் நம்ம ஆத்தர்ஸ் டேட்டாவெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். அதுதான் get authors. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி get authors என்ற ஃபங்க்ஷனில் லிமிட் மற்றும் ஸ்டார்ட்ன்ற இந்த 2 ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். இங்கே லிமிட்டுக்கான வேல்யூ நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன்லேருந்தே கிடைச்சிரும். ஏன்னா கான்ஃபிகில் per_pageன்ற ஒரு ஃபீல்டில் நம்ம ஒரு பேஜுக்கு 10 டேட்டாஸ் அனுப்பணும்னு கொடுத்துருக்கோம். அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஃபங்க்ஷனில் முதல் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துட்றோம். அடுத்தது ஆஃப்செட் வேல்யூவான ஸ்டார்ட்டுக்கான வேல்யூ. அந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த பேஜுன்ற வேரியபிள்லேருந்து கிடச்சிரும். அதனால் இதை இங்கேருந்து கொடுத்துட்றோம். இதுக்கடுத்து இந்த பேஜினேஷன் எக்ஸாம்பிளுக்கான ஒரு வியூவை லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு திஸ் லோட் வியூ அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் நம்மளுடைய வியூவோட நேமான authors_view அப்படின்ற வியூ ஃபைலோட நேம் கொடுத்துட்றேன். இதில் நம்ம டேட்டாவை பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் வியூவில் அதை பயன்படுத்த முடியும். அதனால் டேட்டான்ற வேரியபிளை ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த வியூ ஃபைலை உருவாக்க வேண்டியது இருக்குது. அதனால் வியூஸ் ஃபோல்டரில் போயிட்டு ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த புது ஃபைலோட பெயர் authors_view. இப்போ இதுக்குள்ளே நம்ம பேஜினேஷனுக்கான ஒரு HTML கோடை போட போகிறோம். இது ஒரு சாதாரண HTML கோடு தான். இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு டேபிள். இந்த ஹெட்டிங்கோட இந்த டேபிளை நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இந்த டேபிளில் ஐடி, காண்டாக்ட் நேம், காண்டாக்ட் நம்பர், இமெயில், சிட்டின்றது இந்த 5 ஹெட்டிங். அதுக்கான வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆத்தர்ஸ்ன்ற வேரியபிளை நம்ம ஃபாரிச் பண்ணுறோம். அதில் நம்ம ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் டேட் எல்லாத்தையும் டேபிள் டேட்டாவாக ஜென்ரேட் பண்ணிடுறோம்.
கடைசியாக பேஜினேஷன் நம்மளுக்கு கொடுத்த லிங்க்ஸ்ன்ற வேரியபிளையும் எக்கோ பண்ணுறோம். அதை எக்கோ பண்ணால் தான் உங்களுக்கு பேஜுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம திரும்ப கண்ட்ரோலருக்கு வரணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆத்தர் மாடல் வேலை செய்யணும்னா நம்ம முதல்ல டேட்டா பேஸை லோட் பண்ணணும். அதுக்கு திஸ் லோட் டேட்டா பேஸ்ன்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தா தான் நம்மளால் டேட்டா பேஸை முதல்ல ஆக்சஸே பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்னென்னா, அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக்குள்ளே ரவுட்ஸ்ன்ற ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ரவுட்ஸுக்கான கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம இதில் புதுசாக ஒரு ரவுட்டை கொடுக்க போகிறோம். இந்த ஆத்தருன்ற ரவுட்டை நம்ம உருவாக்கினா தான் ஆஃப்செட் வேல்யூவை தெரிவிக்கிற இந்த நம்பரை நம்மளால் கண்ட்ரோலரில் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு அந்த ஆஃப்செட் வேல்யூவை அனுப்பி அந்த வியூக்கான டேட்டாவை எடுக்க முடியும். அதுதான் ஆத்தர் அப்படின்ற ஒரு ரவுட். இந்த ஆத்தர்ஸ்க்கு அப்புறம் ஸ்லாஷ் போட்டு நம்ம ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுவோம். அது ஒரு நம்பர் பேராமீட்டர். அதுதான் பேஜினேஷனுக்கான நம்பர். இந்த ரவுட்டில் வந்தால் எந்த கண்ட்ரோலரில் எந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு ஆத்தருன்ற கண்ட்ரோலரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு இங்கே கொடுத்து விட்றோம். அப்போது நம்ம இந்த ரவுட்டை ஆக்சஸ் பண்ணும்போது ஆத்தருன்ற இந்த கண்ட்ரோலர் தேடும். இந்த ஆத்தர் கண்ட்ரோலரில் இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை போய் அது முதல்ல அடையும். அப்போது அந்த பேஜினேஷன் நம்பரோடு வரும்போது URI செக்மெண்ட்லேருந்து ஆஃப்செட் வேல்யூ எடுத்து அடுத்த 10 டேட்டாஸோட இந்த வியூ லோட் ஆகும். ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, நம்ம இந்த இடத்துல ஆத்தர்னு கொடுக்கணும், ஆத்தர்ஸ்ன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பேஜினேஷனுக்கான கான்ஃபிகரேஷனில் பேஸ்_URL URLக்கு இந்த ஆத்தருன்ற URL தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது இதை வச்சு தான் பேஜினேஷன் URL ரெடி ஆகும். அதை தான் இந்த ரவுட்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ உங்களுடைய கோடிங்னேட்டர் ப்ராஜெக்டில் போயிட்டு ஆத்தர் அப்படின்ற URL ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இப்போது ஃபஸ்ட்டு 10 டேட்டாஸ் வந்திருக்கு, கவனிச்சிங்களா? கீழே அடுத்தடுத்த பேஜுக்கான பேஜினேஷன் லிங்க்ஸும் இருக்குது. இப்போ நான் இந்த பேஜுக்கான லிங்கை ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும்போது நீங்கள் மேலே பாருங்கள், பேஜினேஷனுக்கான ஆஃப்செட் வேல்யூ போய்கிட்டே இருக்கும். அதை வச்சு அடுத்தடுத்து 10 டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரோலர் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு பேஜினேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சிம்பிளான பேஜினேஷன் தான். ஆனால் எனக்கும் தெரியும், இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான பேஜினேஷனை யாருமே விரும்ப மாட்டாங்க. இந்த பேஜினேஷனில் நீங்கள் நினச்ச நம்பர் வரைக்கும் பேஜ் நம்பரை காட்டணும்னு நினைப்பீங்க. இதில் சில CSS வேலைகள்லாம் பார்த்து இந்த பேஜ் நம்பர் எல்லாத்தையும் சூப்பராக காட்டணும்னு நினைப்பீங்க. இது எல்லாமே கோடினேட்டரில் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பேஜினேஷனோட அட்வான்ஸ் டியூட்டோரியலில் சொல்கிறேன். அதை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு RSS ஃபீடை ரீட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை எடுத்து எப்படி டேட்டா பேஸ்க்குள்ளே போட போகிறோங்கிறத தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க.